ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். பருப்பு ஊற வச்சுருக்கேன். ராத்திரி சாம்பாருக்கு ரெசிபி எதுவுமே போடுறது இல்லையான்னு கேட்குறீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிறோம் சீக்கிரமாக. அதனால் ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சுட்டு கிளம்பிடுறேன். அதனால் ரெசிபி போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக போட ஆரம்பிச்சிடுறேன். இது வந்து மாவு. நான் மாவு எப்பயுமே அரைச்சேன்னா மொத்தமாக கரைச்சி வச்சிட மாட்டேன். அரைச்ச உடனேவே கொஞ்சம் மட்டும் கரைச்சி உப்பு போட்டுட்டு மீதி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து கரைச்சிப்பேன். இப்போ எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது எப்படியும் ஒரு 1 hour அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி வார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்கிற காலத்துலேயே பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெருசாக மதிக்காத ஒருத்தரை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த பணம் படுத்துகிற பாடு இருக்குது பாருங்கள். ஒருத்தரையா 2 பேரையா? இருக்கிறவனும் பணத்துக்கு தான் ஓடுறான், இல்லாதவனும் பணத்துக்கு தான் ஓடுறான். அது எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய விரிசலை உண்டு பண்ணுதா. அதனால் அதுக்கு யார் இவ்வளோ மதிப்பு கொடுத்து, இன்னொரு விஷயம் தெரியும் இல்லைங்களா, பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது, அதிகமாக கூட இல்லை. அந்த குறையிற ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போல்லாம் அண்ணா காலந்தான். 4 2 8 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் கிடச்சிதுன்னா இவர் என்ன பண்ணுவார், அவரோட ஃப்ரெண்டு வந்து கஸ்தூரி ரங்கன்கிட்ட கொடுத்துருவாராம். அவர் இந்துனுடைய பத்திரிகையினுடைய அவர் கொடுத்துருவாராம். அவர் எடுத்து வச்சுட்டு இருப்பாராம். அவர் பத்திரமா சேர்த்து வச்சு. ஒரு நாள் அந்த கஸ்தூரி ரங்கனுக்கு உடம்பு முடியாமல் போனோடனே என்ன பண்ணுறாரு, இவர் வர சொல்கிறாரு, என்னை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. வந்த உடனே இந்த மாதிரி நான் இல்லாமல் போயிடுவேன், எனக்கு உடம்பு அப்படி முடியாமல் போயிடுச்சு, எனக்கு கடங்காரன் ஆகிடுவேன், நீ என்கிட்ட கொடுத்து வச்சிருந்த இல்லையா, அந்த காசெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ரங்கன் சார் வந்து சொல்கிறாராம். உடனே இவர் என்ன பண்ணாரா, ஐயோ அப்படியா, நான் அந்த மாதிரிலாம் அவனுக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு. இல்லை அப்பப்போ உங்ககிட்ட காசுலாம் என்கிட்ட தானே கொடுத்தேன், நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன், நீ கணக்கு வச்சுருக்கியா அப்படின்னு கஸ்தூரி ரங்கன் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாராம், இல்லை நான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கவே இல்லைன்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த நோட்டு புக்கில் இவர் எவ்வளோலாம் கொடுத்தாரோ அதெல்லாம் அந்த கஸ்தூரி ரங்கன் எழுதி வச்சுருந்தாராம். கொடுத்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ வந்திருக்கு, இந்தாப்பா நீயே வச்சுக்கணும், இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நீ வச்சுக்கோ அப்படின்னோடனே, எனக்கு வேணாம்ப்பா, இந்தா உன் காசு நீயே வச்சுக்கோன்னு. சரி இதில் ஒரு இடம் வாங்கு அப்படின்றாராம். அப்பா நீயே இடம் வாங்க சொல்கிற, நான் இடம் வாங்கி தரேன் அப்படின்ட்டு இடத்த வாங்கினோடனே இதை உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாராம். உடனே கஸ்தூரி ரங்கன், நான் ஏன்ப்பா என் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், எனக்கு தேவையில்லைன்னு. இல்லை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கம் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்புறம் காங்கிரஸ் மைதானம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இதை நான் படித்தேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். யார் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர். இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு 9 வருஷ காலம்தான் முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் அவர் வரும்போது 6000 பள்ளிக்கூடம் வந்து மூடி இருந்துதான். அதையும் திறந்து 14,000 புதுசாக ஆரம்பித்தாராம் பள்ளிக்கூடத்தை. அப்படிப்பட்டவர் தான் இந்த காமராஜர். பாய்.